ஹாய் guys, எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லோரையும் மறுபடியும் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக இந்த டாபிக் பற்றி பேசலாமா வேண்டாமான்னு தான் இருந்துச்சு. பேசியும் ஒன்றாக போகிறது கிடையாது, பேசாமல் ஒன்றாக போகிறது கிடையாது. பட் சில பேர் சில டவுட்ஸில் இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு உண்மையாக இருக்கும்னு. கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. விஜய் த்ரிஷாவோட அந்த அதை பற்றி தான் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சேனல் எல்லாம் புதுசாக கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ காற்று பயங்கரமாக அடிக்குது, ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்குது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்ன மேட்ருன்னா, June 22 விஜயோட பர்த்டே வந்தது. அன்றைக்கி ஒரு குட் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை நான் ரிவ்யூ பண்ணல, ஏன்னா அது நம்ம ரிவ்யூ பண்ணி அது இது பண்ணோம்ல. விஜய் படம் ஓகே. ஸோ அதெல்லாம் தனியாக. விஜய் பர்த்டே அன்னைக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் விஷ் பண்ணாங்க. அண்டு சினி ஃபீல்டாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நிறைய ஃபேன்ஸ் அண்ட் மீடியா பீப்புள் நிறைய பேர். பட் என்னென்னா, விஜய் பிறந்தநாள் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து த்ரிஷா வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லியிருந்தாங்க. போன வருஷம் ஆக்சுவலாக அவங்க 2 பேர் லியோ படம் நடித்து காஷ்மீரில் எடுத்த ஒரு ஃபோட்டோ, அதை தான் இவங்க வந்து June 22 அன்றைக்கி த்ரிஷா வந்து HBDU அப்படின்னு போட்டு இன்ஃபினிட்டியில் லவ் சிம்பிள் போட்டிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து எப்படின்னா, அந்த பொண்ணுங்கள்லாம் பிறந்தநாளாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு போடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி த்ரிஷா வந்து June 23 அன்றைக்கி ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருந்தாங்க. அவங்க இப்போ யூஎஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர். ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளம்னா, அதில் வந்து விஜயும் த்ரிஷாவும் ஒரு லிஃப்ட்டில் இருந்தாங்க. விஜய் வந்து அப்படியெல்லாம் போஸ்லாம் கொடுக்க மாட்டார். ஸோ அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சம்திங் ஹி வாஸ் லுக்கிங் இன் டு மிரர், லிஃப்டோட மிரர். இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜயும் த்ரிஷா வந்து லிவிங்கில் இருந்தாங்க, விஜய்க்கு வந்து சங்கீதாவோட டைவர்ஸ் ஆகிடுச்சு, 2 தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்கள் இருக்கும்போது இப்படி குத்தி அள வச்சுருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ட்விட்டரில் வந்து நிறைய கதறல்கள், குமுறல்கள். யாருமே இல்லை, வேறு யாருமே இல்லை, அஜித் அண்ட் ரஜினி ஃபேன்ஸ் தான். இதில் வந்து அஜித் ஃபேன்ஸ் வழக்கம் போல் மாட்டு மூலியனுங்க, இது எது கிடைச்சாலும் விஜய் டீக்ரேட் பண்ணுவோம்னா. பட் இந்த ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து என்னென்னா, தன் மகள், நம்மளோட ஆஸ்தான நடிகரோட மகளோட வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, தனுஷ் நல்லா இருக்கார், ஐஸ்வர்யா நல்லா இல்லையே, அப்போது நம்ம எல்லாருமே டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த மென்டலன்ஸ், அப்படி ஒரு இதுக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க. ஸோ இதில் என்னென்னா, விஷா ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்க யூஎஸை சுற்றி பார்க்கும்போது சம்திங் அரவுண்டு 13th செகண்டில் அவன் ஒரு ஷூ ஒன்று, அந்த வீடியோ எடுத்தவரோட ஷூ தெரியும், இது வந்து விஜயோட ஷூ தான் அப்படின்னு போட்டுட்டு நிறைய நான் தமிழில் போட்டுறேன். முடிஞ்சளவுக்கு உள்ளே போட பார்க்குறேன். விஜய் ஏர்போர்ட்டில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கேரளா மீட் போனப்போ கூட அவர் அந்த ஷூ தான் போட்டிருந்தார். ஸோ இவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, விஜயும் த்ரிஷாவும் ஒன்றா இருக்காங்க, அந்த ஷூ போட்டாலே இது விஜய் தான் அப்படின்னு நினச்சிட்டு, இது விஜய் தான், விஜயும் த்ரிஷாவும் ஒன்றா இருக்காங்க. அதாவது அடிடாஸில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷூ இருக்குன்னு, அதை போட்டாலே விஜய் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும். என்கிட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷூ இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷூ இருக்குது, அதில் லேஸ் வச்சதும் இருக்குது, லேஸ் வைக்காததும் இருக்குது. அது வந்து அதுதான் சோத்தை திங்கிறதுல பி அந்த மாதிரி சமாச்சாரங்களை சாப்பிட்டா மூளை இப்படி தான் வேலை செய்யும். அண்ட் செகண்ட்லி, வாரிசு ஷூட்டிங் அப்போ ராஷ்மிகா, சங்கீதா, ராதிகா அண்ட் விஜய், த்ரிஷாலாம் ஒன்றாங்க. அந்த இடத்துல த்ரிஷாக்கு என்ன வேலை? இது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்த செய்தி தான். விஜய் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செட் பண்ணியிருக்காரு. அதே அப்பார்ட்மெண்ட் தான் த்ரிஷாவும் இருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வீடு இருக்குன்னா 10 வீடுக்கும் ஒரே டெம்ப்ளேட்டு தான். 10 வீட்டுக்கு வேறு வேறு பெயிண்ட்டு, வேறு வேறு டைல்ஸ் இருக்குது. இப்போ த்ரிஷா வந்து அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் விஜய் வந்து அவரோட ஆஃபீஸில் இருப்பார். இந்த 2மே ஒரே டெம்ப்ளேட்டில் இருக்குது. 2 பேரும் ஒன்றா வாழ்கிறாங்கன்னா கதற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே மாதிரி டெனிம் ஷர்ட் போடுறாங்க. டெனிம் ஷர்ட் எல்லாமே உங்களுக்கு நான் தமிழில் போடுறேன். அதாவது விஜய் வந்து வாரிசு பூஜா அன்னைக்கு ஒரு டெனிம் ஷர்ட் போட்டிருந்தாங்க. அதை வந்து அதே மாதிரி ஒரு டெனிம் ஷர்ட்டை ரீசெண்டாக த்ரிஷா போட்டாங்களாம். அது ஒரு 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 2 பேரும் சட்டை மாற்றிக்கிற அளவுக்கா
அப்படின்னு ஒரு இது. அப்புறம் விஜய் கட்டின சாய்பாபா கோயிலுக்கு த்ரிஷா போயிருந்தாங்க. இதெல்லாம் என்னடா டேய்? அதாவது 5 படம் ஒன்றா கொடுத்துருக்காங்க லியோவோட சேர்த்து. இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேர். அவங்க ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. இப்போது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கண்டிப்பாக ஆஃபீஸ் ட்ரிப்ஸ் போவீங்க, ரூம் ஷேரிங் பண்ணுவீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறதுனால நீங்கள் லவ்வர்ஸ் ஆயிடுவீங்களா, இல்லை கே ஆயிடுவீங்களா, இல்லை லிவிங் டு ஒரு ஷேரிங் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். இதில் வந்து அவர் ரூம்னா நான் 10 கோடி ரூபா சூட் ரூம் கொடுத்துருக்காரு, இதுவே ஏழைகளுக்கு வெறும் 40,000 வீடு கட்டுறாருன்னு ஒருத்தன் ட்வீட் போட்டான். 40,000 நீங்கள் கொடுத்தியா? இல்லை முடியிட்டு. ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் இந்த அஜித் அண்ட் விஜய், அஜித் அண்ட் ரஜினி ஃபேன்ஸ் ரொம்ப மலுமட்டித்தனமாக. இதில் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, இவ்வளோ நாங்கள் சொல்கிறோம்ல, அப்போ விஜயும் சங்கீதம் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு 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 ஃபோட்டோ ஒன்று போடும். எதுக்கு போடும்? நீ சொல்கிறேன் என் தலைவன் போடுமா? நீ எப்போ கலாய்க்கணும்னா அஃபீஷியலாக விஜயும் சங்கீதாவும் டைவர்ஸு. இப்போ இந்த ஜெயம் ரவியும் அவங்க வைஃபும் டைவர்ஸ் ஆகிட்டாங்க. நேற்று அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து மொத்தத்தையும் டெலிட் பண்ணிட்டாங்க. இது என்ன தெரியல, இது ஒரு டைவர்ஸ் சீசனே தெரியல. தனுஷில் ஆரம்பித்து பாலா அண்ட் ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ், நிறைய பேர். ஸோ எஸ், விஜய் சங்கீதா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து அவரை கலாய்ங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள். இதில் வந்து த்ரிஷா ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஹவு டு பி அ தேர்ட் ஒய்ஃப். அது தேர்ட் ஒய்ஃப் வந்து இவங்க டீகோட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சங்கீதா, செகண்ட் ஒய்ஃப் கீர்த்தி சுரேஷ், தேர்ட் ஒய்ஃப் வந்து த்ரிஷா. ஹவு டு பி அ லவ்ட் ஒன். இதில் த்ரிஷா வந்து விஜயோட ஃபோட்டோ போட்டு ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டில் போய் காதல் பொலி தான். அப்புறம் அந்த மாதிரி ஃபோட்டோக்கு அது போடாமல் ரத்த கத்திப்பு நான் போட சொல்கிறீங்க, மட்டப் புண்ணாக்குங்களா. ஸோ எஸ், அதனால் ரெண்டாவது, ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்க பிரிகிறதுல அவங்கவுங்க விருப்பம். பிரிஞ்சால் அவங்க பிரிஞ்சே தான் இருக்கணும்லாம் இல்லை. இப்போ விஜயம் சங்கீதம் பிரிகிறாங்க, விஜயம் த்ரிஷா சேர்றாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். உனக்கு ஏன் நோகுது? உன்னோட பேக்கெட் மணி எவ்வளோ, அவரோட பேக்கெட் மணி எவ்வளோ? நீ ஒரு 1.5 GB நெட்டை போட்டுட்டு என்னென்னாலும் பேசிக்கிட்டு இருப்பேன். நீ பேசுகிறதுக்குலாம் விஜய் வந்து நாங்கள் சங்கீதம் ஒன்றா தான் இருக்கோம், ஃபோட்டோ போடுறோம் பாருங்க அப்படின்னு நான் சொல்லிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மேலே போய்கிட்டு இருக்காரு. இதில் வந்து அரசியலோட வாழ்க்கையே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம் விஜயோட அரசியல். இதனால தான் எனக்கே ரிப்ளை பண்ணுறது காண்டா இருக்குன்னா, அப்போ அவன்லாம் என்ன, அவர் என்ன நினைப்பான்னா, யாரா நீங்கள்? இப்போ அவரோட எல்லாரோட மனசுலையுமே விஜய் த்ரிஷா சேர்ந்த என்ன, ஒருத்தங்க பிடிக்காம டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஒன்று சேர போகிறாங்க. இதில் அப்படி என்ன புத்தத்தை கண்டுபிட்டாங்க தெரியல. அஜித் ஹீரா கூட முன்னாடி இருந்து ஷாலினியை கல்யாணம் பண்ணலையா? இல்லை நம்ம தலைவர் கார்த்தி வந்து தமனா கூட அப்படி இப்படின்னு இருந்து வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணலையா? இல்லைன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரே இல்லைதா ராமாபுரம் தோட்டம், நிறைய சொல்லலாம். பட் இந்த மாதிரி எச்சத்தனமான பேச்சுக்கள்லாம் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்து விடுங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, மாதத்தை ஓட்டலாமா, நம்ம அம்மா அப்பா யார் கூட இருக்காங்க, அவங்க திடீர்னு எங்கேயாவது ரூமில் போய் தங்கினாங்கன்னா நம்மளோட அம்மாவும் அப்பாவும் அப்படியே தப்பு பண்ணுவாங்களா, அப்படிலாம் யோசிச்சுட்டு ஒருத்தவங்களை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோடய முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடி விழும் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அப்படின்னு யாராவது என்னை பற்றி சொன்னீங்கன்னா, தாத்தா வர்றாரு கத்தரை விட்டு போகிறாரு